நண்பர்களே, இது நீயே ஒளி பாட்காஸ்ட். நான் மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா. இன்றைக்கி ஒரு சண்டே, ஜனவரி 26. சண்டே வந்துட்டாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம். ஸ்லோ டவுன் அப்படின்னு அதை சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக வாழ ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வாரத்திலே ரொம்ப பிடிச்ச நாள் அந்த சண்டே தான். ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு கடமைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கடமைகள்லாம் இல்லாமல் அப்பா இன்றைக்கி ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம்டா அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அதை நாள் ரொம்ப ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா சண்டே தான் ரொம்ப வேகமாக போயிடும். மற்ற நாளெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். எப்படா முடியும்னு இருக்கும் நமக்கு. அது புதன்கிழமெல்லாம் வரும்போது உக்கிரமாக இருக்கும், எப்போ தான்டா சண்டே வரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட சண்டேக்காக காத்துட்டு இருந்த எல்லாருக்கும் இந்த சண்டே ரொம்ப ஹாப்பியாக, ஸ்லோவாக, பீஸ்ஃபுல்லாக அமையட்டும். நாம் நேற்று ஒரு விஷயம் பேசினோம். ஒரு கெஸ்ட்டோடு இன்றைக்கி நம்ம கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னு. நேற்று ஒரு பேட் டே, அந்த பேட் டேவை இன்னும் பேட் டேவாக அது மாற்றிருச்சு. என்னென்னா சில டெக்னிக்கல் பிரச்சனைகளால் ஒரு கெஸ்ட்டை கூட்டிகிட்டு உட்கார வச்சு பேச ட்ரை பண்ணி அது ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. இட் ஹேப்பன்ஸ். ஒரு பேட் டேவை இன்னும் பேட் டேவாக ரொம்ப சிறப்பாக நேற்று செஞ்சிருச்சு. பட் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். மேபி நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நானே கற்றுக்கிட்டு சரி பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பாட்காஸ்ட்டில் இப்போ நான் ஒரு மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி இன்னொருத்தர் கெஸ்ட் இருந்தார்னா அவர் இன்னொரு மைக்கில் எனக்கு கூட பேசணும். என்கிட்ட 2 மைக் இருக்குது. பட் ஆனால் அந்த 2 மைக்கையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத ஒரு சிக்கலாகி ஒரு மைக் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். மேபி உங்களில் சிலருக்கு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை என்னை தொடர்பு கொண்டு சொல்லலாம். நிச்சயமாக அது எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி தொடர்ச்சியான ஆதரவுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்க அப்படின்னு. உண்மையில் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாக பேச தான் ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ அர்ஜெண்ட்டாக பேசி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட கூட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நான் காலையில் எனக்கு ஒரே ஒரு சொல் மட்டும் மைண்டில் வந்துச்சு. இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங் அப்படின்னு. எப்படி அந்த வார்த்தை என் மண்டைக்குள்ளே வந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் அதை எங்கேயோ படிச்சிருக்கேன். அந்த கேட் கீப்பிங், இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்னன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது. அதை கற்றுக்கணுன்னா நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வகுப்பில், சாதியில் பிறந்திருக்கணும். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மற்றவங்கெல்லாம் அதை எந்த காரணம் கொண்டும் அதெல்லாம் கற்றுக்கவே முடியாது. அது ஒரு இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங்க்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் உதாரணம்னு வச்சுக்கலாம். மகாபாரதத்தில் கூட இந்த துரோணாச்சாரியா இருப்பார். அவர் ஏகலைவனுக்கு அதை கற்றுத்தர மாட்டார். அப்படி அவன் பொய் சொல்லி கற்றுக்குவான். கற்றுக்கிட்டதுக்காக அவன் வாழ்க்கையில் எப்போவுமே அந்த வித்தையை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கட்ட விரலை கட் பண்ணி எடுத்து வாங்கிடுவார். இது இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங்க்கான இன்னொரு உதாரணம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி
இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங் வந்து இன்றைக்கும் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிற விஷயம் இல்லை. இன்றைக்கும் நம்ம ஆளுங்க வந்து கேட் கீப்பிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதோடய வடிவங்கள் மாறிடுச்சு. இப்போது நம்ம நீட் பற்றி நிறைய பேசுகிறோம் இல்லையா? எல்லோரும் டாக்டர் ஆகிடலாமா அப்படிங்கிற அப்போ அவங்களெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பாலிட்டிக்ஸ் அங்கே வருதில்லை. அப்போது இது ஒரு வகையான இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங்காக இருக்குது. எல்லோரும் எழுதுகிறாங்க இப்போல்லாம். அதெல்லாம் இலக்கியம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது, ஒரு வரமுறை இருக்குது. இவன் எழுதுறதெல்லாம் இலக்கியமா, இவன் எழுதுறதெல்லாம் இலக்கியமா, இவங்களுக்கெல்லாம் இலக்கியத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்லாம் சில இலக்கியவாதிகள், சில பெரிய பெரிய பீடங்களில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தலைமை இலக்கியவாதிகள் வந்து எல்லாரையும் நீ எல்லாம் வராத, நீ எதுக்கு இங்கெல்லாம் வர அப்படின்னு நம்மளை தடுக்கிறத நம்ம நிறைய பார்க்குறோம்ல. இதுதான் இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலேஜோ இல்லை தகவலோ அதை வந்து அது எல்லாருக்கும் கிடைக்கிறத தடுக்கிறது. கேட்டு வாசலில் நின்றுட்டு இது இன்னென்ன ஆளுங்களுக்கு தான் கிடைக்கணும், இன்னென்ன ஆட்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு சில வரையறைகளை வகுத்துட்டு விதிகளை உருவாக்கிக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதன் மூலமாக அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை உருவாக்குவாங்க. இதன் மூலமாக அவங்க வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து பாகுபாட்டை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும், கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும், வர்க்க டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும், கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும். இப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷனுக்கான அடிப்படையாக இந்த கேட் கீப்பிங் வந்து தொடர்ச்சியாக காலகாலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையில் நம்ம வந்து இந்த கேட் கீப்பிங் எல்லாம் உடைச்சி, அதுவும் குறிப்பாக இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங், ஏன்னா இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி நமக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதா இருந்த ஒரு காலகட்டம் எப்படின்னா மீடியா தான் இருந்துச்சு. அதாவது பிரிண்ட் மீடியா. இந்த பிரிண்ட் மீடியாவை ஒரு சிலர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் அந்த நாலேஜ் இருக்கும். அவங்க எதை நமக்கு சொல்லணும்னு நினச்சாங்களோ அதை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்போது இன்றைக்கி இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு இது எல்லாமே உடையுது. இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா நாலேஜும் ஈஸியாக போய் சேர ஆரம்பிக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா நாலேஜும் கிடச்சிட்டா நீ வந்து அறிவாயிடுவியா? இப்போ நீங்கள் வந்து உலக சினிமா ஆர்வலர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த சாதாரண படங்கள், கமர்ஷியல் ஃபிலிம்ஸோ இல்லை ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் மாற்று சினிமா மாதிரி இருக்கிற படங்களையோ பார்க்குறவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஆளுங்க. அவங்களால தான் சினிமாவே அழியுது. அது மதகஜராஜா மாதிரி ஒரு படம் பார்க்குறது ஒரு பாவச் செயலாக நம்மளையெல்லாம் நம்ப வைப்பாங்க. நம்ம வந்து ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிக்கிட்டே இருப்போம். நீங்கள் வந்து வெறும் சினிமா மட்டும் இல்லை, ஒரு புத்தகம் படிக்கிறது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு க்ரைம் நாவல் படிக்கிறவராக இருந்தால் நீங்கள்லாம் ஒரு சாதாரண ஆள், ஒரு டொக்கு அப்படின்னு நம்மளை வந்து நம்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து தங்களை ஒரு உயர்வான ஒரு கிரியேச்சர்ஸாக, உயர்வான ஒரு ஜீவராசிகளாக தங்களை வந்து வெளிப்படுத்திக்கிறது. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, நாங்கள் வந்து வேறு லெவல், நாங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பார்க்குறவங்க, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது, நீங்கள் எதுக்கு இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு அந்த கேட்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பர்ஸ் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு வந்து ஒரு கர்வம் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும். அவங்க வந்து நம்மளெல்லாம் ஒரு துச்சமாக நினைப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும், இவெல்லாம் எதுக்கு உயிர் வாழ்கிறான் அப்படிங்கிறது இருக்குல்ல. அது வந்து ஆர்ட்டில் இருக்கும். இப்போ கர்நாடக சங்கீதம் போட்டுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் நாட்டுப்புற இசையை வந்து ரொம்ப அவமதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இளையராஜான்னு ஒருத்தர் வந்து அது எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டாரு. அந்த கேட்டை உடைச்ச ஒரு முக்கியமான ஆளுகளில் ஒருத்தர் வந்து இளையராஜா. அவங்க வந்து அந்த பாகுபாடு எப்போ இருந்த ஒரு காலகட்டத்தில்
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இசைங்கிறது இது உன்னோட எல்லா இன்டலெக்சுவலையும் தாண்டினது அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு மனுஷன் வந்து இளையராஜா. எனக்கு வந்து அது எப்போவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எப்படி இந்த கேட்டெல்லாம் உடைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது. இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பர்ஸை உருவாக்குன அந்த வால்ஸ் இருக்குல்ல, இந்த சுவர்கள் இருக்குல்ல, நம்மளெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தப்போ ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் என்ன ஓசி சமோசாவும் டீயுமா குடிக்க வந்தோம். ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது, அது என்ன புக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம், நான் ஒரு சாதாரண வாசகம் தானே அப்படின்னு நம்மளை வந்து இந்த மாதிரி தான் கேட் கீப்பர்ஸ் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த துரோணாச்சாரியர்கள் வந்து இன்னமும் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. யார் என்ன எழுதணும், ஒரு இன்றைக்கி அதுவும் குறிப்பாக இதில் வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஜெண்டரு, சாதி, மதம், அப்புறம் வர்க்கம் அப்படின்னு நிறைய பாகுபாட்டை இதன் வழியாக உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஐஐடி மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே எல்லோரும் நுழைஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது. எத்தனை பசங்களை வந்து தற்கொலை பண்ண வச்சுருக்காங்க அங்கே. ரோஹித் வெமுலான்னு ஒருத்தன் வந்து செத்து போனதுக்கு காரணம் இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங் தான். அவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்திருக்கு, அவ்வளோ அவமதிப்புகள் நிகழ்ந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னென்னா, இந்த அவமதிப்புகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பார்த்தா இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங்காக தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சிடக்கூடாது. அப்படி கிடச்சிட்டா அப்புறம் நாம யார் அவன் யார் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த கேட் கீப்பர்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே வளரணும், நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். இந்த மீடியாக்கரான விஷயங்கள்லாம் வந்து நம்மளை பின்னோக்கி கொண்டு போயிடும் அப்படி இப்படின்லாம். அப்புறமா இதை வந்து உயர்வான ஒன்றா மாற்றணும் அப்படி இப்படின்னு நிறைய விளக்கம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, இவ்வளோ படித்த இவ்வளோ அறிவுள்ள இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சில்லறத்தனமாக நடந்துப்பாங்க இந்த கேட் கீப்பிங் மாதிரியான விஷயங்களில். நான் அதை நிறைய பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட இந்த புக் ஃபேர் டைம்லலாம் அது வந்து நிறையா நேரடியாகவே நான் பார்த்தேன். என்னென்னா, தான் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி, இந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறவங்க இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அதை வந்து நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பிங் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணும், நம்மளை என்ன பண்ணும். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள், சாதாரண மக்களோட நிறைய பேசக்கூடிய ஒரு ஆள், சாதாரண மக்களோட உரையாடக்கூடிய ஆள். அப்போது இது என்ன தெரியுங்களா பண்ணுது, நம்மளை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே தள்ளிடுது. நமக்கு இதெல்லாம் வராது, நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஒர்த் இல்லை, நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை ஃபஸ்ட்டு வந்துடுது. அடுத்தது நம்மளை வந்து லேர்னிங்க்குள்ளே அது கொண்டு போக மாட்டேங்குது. நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருக்குமே. அதை வந்து இவங்க தான் கொடுக்கணும், இந்த கேட் கீப்பர்ஸ் தான் நமக்கு கொடுக்கணும். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைப்பா, நீ இதை ஈஸியாக கற்றுக்க முடியும்ப்பா, இது ஒன்றும் அவ்வளோ பயங்கரமான விஷயம் கிடையாது, இது எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து இந்த கேட் கீப்பர்ஸ் தான் கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு வராது, போ, இந்த பக்கம்லாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் ஏன்டா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து சின்ன வயசில் நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறது கேட்டிருக்கேன். நீங்கள்லாம் எதுக்கு இங்கே வரீங்க அப்படிங்கிறது அதே தான். அந்த டிஸ்கிரிமினேஷனோட பல வடிவங்களில் நான் வந்து பார்த்துருக்கேன். நீங்கள்லாம் எதுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னு இந்த நம்ம தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறது, கற்றலை வந்து தடுக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இது வந்து நம்மளை எப்போவுமே ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கோம். நம்மளை வந்து அதை நோக்கி அதுலேருந்து விலக்கி வைக்கிறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இன்டலெக்சுவல் அறிவு, ஒரு நாலேஜ் வந்து நமக்கு வந்து ஃபார்பிடனாக மாற ஆரம்பிக்குது. அப்போ இதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படின்னு
யோசிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு திங், இவங்களை வந்து ஒரு அதிகார மையமாக நம்ம மனசுலேருந்து வச்சுக்கூடாது. அவங்கள எல்லாத்தையும் அடித்து தூக்கிடணும் ஃபஸ்ட்டு. அவங்களுக்கும் இவ்வளோ யாரும் எந்த நாலேஜுக்கும் கேட் கீப்பர் கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ எல்லோரும் எல்லாமும் கற்றுக்க முடியும். ரெண்டாவது, நமக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குல்ல. நான் வந்து க்ரைம் நாவல் தான் படிக்கிறேன், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வர ஸ்டேட்டஸை தான் படிக்கிறேன், நான் சாதாரண இளையராஜா பாட்டு தான் கேட்குறேன், அதனால நான் வந்து ரொம்ப சாதாரண ஒன்றுமே இல்லாத ஆள் அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. நமக்கு என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணுறோம். என் நேரத்துக்கு, என்னுடைய வாழ்க்கை சூழலுக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் ஏதோ ஒன்று கன்சியூம் பண்ணுறேன், அது என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது, அதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எந்த தப்பும் பண்ணிடல. ஏன்னா இந்த இன்டலெக்சுவல் ஆளுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதோ தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியும், நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரியும் ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம செய்கிறோம். நம்ம வேணும்னா அதை நம்ம கற்றுக்க போகிறோம். எது நமக்கு தேவையோ அதை நம்ம எப்போ வேணாலும் கற்றுக்க முடியும். கற்றுக்கலனாலும் ஒன்றும் ஆகிடாது. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் இதை நினச்சி நம்ம இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, நம்ம முயற்சிகளை நிறுத்திக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து பெரும்பாலும் இப்போ ஒரு சிறுகதை எழுதுகிறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு சிறுகதை எழுதுகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்தை தான் எழுத முடியும், அதை எழுதுகிறாங்க. அவங்களுக்கு முழுமையாக அதுக்கு அர்ப்பணிப்போடு எழுதுகிறாங்க. ஆனால் டக்குன்னு வந்து இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் இலக்கியமா, கண்டவங்களாம் இலக்கியம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரே அடியாக அடித்து அந்த பெண்ணோட தன்னம்பிக்கையை சீர்குலைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேனாவே எடுக்க பயப்படுவாங்க. யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எப்போவுமே வழி அமைச்சு கொடுத்துடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச நம்ம சூழல்லேருந்து ஒரு விஷயத்தை படைக்கிறோம், இல்லை ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம், ஒரு விஷயத்தை ருசிக்கிறோம். அதுக்கு நம்ம எப்போவுமே இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவங்க அது கற்றுக்குறாங்க. எனக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்குது, நான் இதை செய்கிறேன். எனக்கு மதகஜராஜா தான் பிடிச்சிருக்கு, நான் அதை சந்தோஷமாக பார்க்குறேன். அந்த படம் பற்றி என்ன விமர்சனம் இல்லை, ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நான் சந்தோஷமாக பார்க்குறேன். உனக்கு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் தான் பிடிக்குதுன்னா நீ அதை சந்தோஷமாக பாரு, அவ்வளோதான். அதை பார்க்குறதுனால நீ உயர்ந்தவனும் இல்லை, இதை பார்க்குறதுனால நான் தாழ்ந்தனும் இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து எதையுமே கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். நம்ம இன்ஃபீரியராக இருக்க வேண்டியதில்லை. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளுங்க, நமக்கெல்லாம் இது புரியாது, தெரியாது அப்படின்லாம் இல்லை. எதை வேணாலும் யார் வேணாலும் கற்றுக்க முடியும். எந்த ஒரு துறையிலையும் நீங்கள் ஒரு 2-3 வருஷம் அதுலேயே கொஞ்சம் செலவிட்டோம்னா நம்மளால் எதை வேணாலும் கிராக் பண்ணிட முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அதை வந்து நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த வேலிடேஷனு, நான் எப்போவுமே முன்னாடி எபிசோட்ஸ்லேயும் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த வேலிடேஷனுக்கெல்லாம் நம்ம, அதுவும் குறிப்பாக இந்த கேட் கீப்பர்ஸோட வேலிடேஷனுக்கு நம்ம ரொம்பலாம் அலைய தேவையில்லை. இந்த கேட் கீப்பர்ஸ் வந்து தொடர்ச்சியாக அவங்க தான் மேலே அந்த உச்சாணி. ஏன் அவங்க வந்து இந்த கேட் கீப்பிங் பண்ணுறாங்கன்றதுக்கான காரணமும் அதுதான். அவங்க தான் வந்து மார்க் போடுவாங்க நமக்கு. நீ யாரா எனக்கு மார்க் போடுற அப்படிங்கிற அந்த கொஸ்டின் நமக்கு இருக்கணும் எப்போவுமே. உன் மார்க்கே தேவையில்லை, முதல்ல நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம எத்தனையோ சுவர்களை வந்து அடித்து உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் என்னென்னா அவங்க வந்து சும்மா நம்ம கேட்கலனாலும் நமக்கு மார்க் போடுவானுங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து அசரக்கூடாது. உன் மார்க்கே தேவையில்ல போட அப்படின்ட்டு நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த கேட் கீப்பராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். அவங்க வந்து நாலேஜ் மூலமாக உருவாக்கிக்கிட்ட ஒரு அதிகாரம் தான் நம்மளை தொடர்ச்சியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகாரமாக அவங்க வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், நாங்கள் தான் வந்து இதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னு. எவனும் எதுக்கும் அத்தாரிட்டி கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நீ மார்க் போட்டு தான் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் சந்தோஷமாக செய்வேன்.
அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேட் கீப்பர்ஸை வந்து எதிர்கொள்கிறதுக்கு. ஏன்னா இவனுங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டானுங்க, நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வேஸ்ட்டு, நீ இதுக்குள்ளெல்லாம் வராத, இது கர்நாடக சங்கீதம்னா எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பேற்பட்டதாக இருந்தால் எனக்கு என்னடா, எனக்கு இளையராஜா இருக்காரா, நான் அதை கேட்டு போயிட்டே இருப்பேன்டா அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதே மாதிரி தான் இலக்கியத்தில், இல்லை ஒரு ஆர்ட்டில், இல்லை வாட் எவர் இட் இஸ், ஈவன் யூடியூப். நீங்கள் என்ன இந்த சேனல்லாமா பார்க்குறீங்க, பரிதாபங்கள்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க, என்னடா நீங்கள் அப்படின்னு. பரவாயில்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை பார்த்துட்ருக்கேன். என் டைம் அதனால் வேஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, நான் அதை பற்றி கவலைப்படல. எனக்கு வந்து தமிழ் டப்பிங் படம் பார்க்க தான் பிடிச்சிருக்கு. இங்கிலீஷ் படம் நான் டப்பிங்கில் தான் பார்ப்பேன் எப்போவுமே. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு படத்தோட இதை வந்து நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாது. அவனுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழ்கிறது தான் நிஜமாகவே தர்மம். ஸோ அதை நம்ம வந்து சந்தோஷமாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்டலெக்சுவல் கேட் கீப்பர்ஸை வந்து நம்ம அடித்து ஓட விடுறது தான் இந்த சண்டேயில் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிற ஒரு நல்ல விஷயம். அவனுங்களை பார்த்து முதல்ல மிரளக்கூடாது. அவங்க ஐயோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், அவங்க யாரோ பெரிய ஆள். எவனும் பெரிய ஆள் இல்லை, யாருக்கும் அந்த அதிகாரம் நம்ம கொடுக்குறதும் இல்லை. நம்ம தான் வந்து ஒருத்தனுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண. ஸோ யாருக்கும் அந்த அதிகாரத்தை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் செய்யாதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம ரொம்ப ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ரொம்ப குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இல்லை, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், நான் உலக சினிமா கற்றுக்கணும், நான் வந்து கர்நாடக இசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, இல்லை தீவிரமான இசங்களை வந்து நாங்கள் படிக்கணும் அப்படின்னா பொறுமையாக உட்காந்து படிங்க. இன்றைக்கி வந்து எல்லா நாலேஜும் நமக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது. யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம். எல்லாமே 1 வருஷம் இல்லை 2 வருஷம் டைம் இருந்தால் யார் வேணாலும் எதில் வேணாலும் எக்ஸல் ஆகிடலாம். அதை வந்து அப்புறம் அதில் நம்ம எக்ஸல் ஆகிட்டோமா இல்லையான்னு அந்த கேட் கீப்பர்ஸ் கிட்ட போய் வேலிடேஷனுக்கெலாம் நிற்க தேவையில்லை. நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம இதை செய்கிறோம், நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வேலிடேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க, அவங்க அதிகாரத்தை கண்டு மிரளாதீங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன் இது முக்கியம் அப்படின்னா அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நம்மளை பற்றின ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோடு நம்ம இருக்க முடியும். சுயமரியாதை வந்து வேறு எதையும் விட ரொம்ப முக்கியம். ஸோ சுயமரியாதையோடு இருக்கணுன்னா இந்த அதிகார மையங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம என்ன செய்கிறோமோ அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த சண்டேயில் நான் உங்களோட பேசணும்னு நினச்ச ஒரு டாபிக். இன்றைக்கி கொஞ்சம் ஃபன் கம்மியாக இருந்துச்சோ எனக்கு தெரியல. பட் என்னென்னா, நான் இதை பற்றி காலையிலேருந்து யோசிச்சுட்ருந்தேன். அதை இன்றைக்கி உங்களோட நல்லா பகிர்ந்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியான உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்னும் நம்ம நிறைய டாபிக்ஸ் பேச போகிறோம், நிறைய விதவிதமான விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஒரு விஷயம் யோசித்தேன். உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோடய ஃபேஸ்புக் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த டாபிக் பற்றி பேசுங்க அது அதிஷா அப்படின்னு. நான் நிச்சயமாக அது எனக்கு தெரிஞ்ச டாபிக் என்னால் நிச்சயம் பேச முடியும் அப்படின்னு நினச்சேன்னா நிச்சயமாக அதை வந்து பேசுகிறேன். நேற்று கூட ஒரு நண்பர் வந்து ஃபேஸ்புக்கில் கும்பமேளா பற்றி பேசுங்க அப்படின்னாரு. எனக்கு அதில் என்ன டாபிக் எடுத்து பேசுகிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம் என்ன பேசணுன்னு. ஏன்னா டெய்லி நானே ஒரு டாபிக் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களோட கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப பகிர்ந்துக்குங்க. அது என்ன கருத்தாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அது சம்டைம்ஸ் அது கிரிட்டிசிசமாகவும் இருக்கலாம், பாராட்டாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. உங்கள் கூட நான் தினமும் உரையாடணும்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். அந்த கெஸ்ட்டை வந்து இந்த வாரத்தில் ஒரு நாளாச்சும் உட்கார வச்சு நம்ம பேசுகிறோம், சரிங்களா? அதுதான் இந்த வாரத்தோட என்னோடய லட்சியம். ஸோ அதையும் நம்ம சாதிப்போம். அப்புறம் அந்த பேட் டே நேற்று இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும்போது எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் ஒரு ஹாப்பியான சண்டேவாக ஜாலியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.
நாளைக்கு சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மெட்ராஸ் மாங்க் ஆதிஷா.